போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இப்போ கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி, சினிமா ரசிகர்கள், சினிமா விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடிய, செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக மஞ்சுமல் பாய்ஸ் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய டேரக்டராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிதம்பரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, சிதம்பரம் அப்படின்றவரை தாண்டி மோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே, மலையாள திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே ஒன் லைன் ரொம்ப மைல்டாக இருக்கும். ரொம்ப பெரிய அளவுலலாம் அந்த ஒன் லைன் அப்படின்றது இருக்காது. ஸோ மஞ்சுமல் பாய்ஸனுடைய ஒன் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 11 பேர் வந்து டூர் போகிறாங்க. கொடைக்கானல் இருக்கக்கூடிய குணா கேவ் இருக்கு இல்லையா, குணா கேவுக்கு அந்த டூர் அப்படின்றது போகிறாங்க. அங்கே ஒருத்தர் அந்த குகைக்குள்ளே விழுந்துட்டாரு. அவர் காப்பாற்றப்பட்டாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த ஒன் லைன். ஆனால் அந்த ஒன் லைனை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கிளைமேக்ஸ் அப்படின்றது இருந்தாலும் கூட, அந்த ப்ரிடிக்ட் பண்ணுற கிளைமேக்ஸை கூட போர் அடிக்காமல் பார்க்குற அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம் அப்படின்றத சிதம்பரம் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சிதம்பரத்துக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு கிரெடிட்ஸ் அப்படின்றது கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா படத்தினுடைய ஆர்ட் டைரக்டராக இருக்கக்கூடிய அஜயன் சாலிச்சேரிக்கு முழுக்க கிரெடிட்ஸ் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அஜயன் சாலிச்சேரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த குணா கேவ் இருக்கு இல்லையா, அந்த படம் முழுக்க செட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேட்கவே செம்ம ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான இடத்துல போய் படம் எடுக்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வனத்துறை இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கல அப்படின்றதுனால அண்டர் கிரவுண்டில் கிட்டத்தட்ட 17 மீட்டர் கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த செட் அப்படின்றத அடைச்சிருக்காரு அஜயன். ஸோ அவருக்குமே எக்கச்சக்கமான கிரெடிட்ஸ் அப்படின்றத தான் வரணும். ஸோ இதை தாண்டி இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, 2006 நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்றத தான் வச்சு இந்த கதை அப்படின்றத எடுத்திருக்காங்க. 2006 அப்படி என்னதான் நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தையே இவ்வளோ தூரம் தூக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மையாக நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம்னா, 2006 எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய மஞ்சமல் அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு 11 பேர் வந்துட்டு கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க. அப்படி கொடைக்கானலுக்கு டூர் போன இடத்துல பார்த்தோம்னா சுபாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் இருக்குது. இங்கே இது வரைக்கும் 13 பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை தாண்டி போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் இருக்குது. அதை தாண்டி சுபாஷ் உள்ளே போகிறாரு. சுபாஷ் உள்ளே போய் மாட்டிக்கிறாரு அந்த குகைக்குள்ளே. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வேர்கள்லாம் அதிகப்படியாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 60 அடி ஆழத்துலேயே சுபாஷ் நல்லா மாட்டிக்கிறாரு. இவர் சவுண்டு போடுறது வெளியே இருக்கவங்களுக்கு கேட்குது, வெளியில் இருக்கவங்க சவுண்டு போடுறது இவருக்கு கேட்குது. பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்குமே தெரில. ஏன்னா ஒரு செட்டாக வந்து திடீர்னு ஒருத்தன் உள்ளே வந்துட்டு அவன் இல்லாமல் போகவும் முடியாது, அவன் எப்படி இருக்கான்றதும் தெரில. அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது மழை வேற பெய்யுது அந்த இடத்துல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா சிஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறங்கி காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் இருக்கார் இல்லையா, சுபாஷ் விழுந்த குகைக்குள்ள ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுமே ஷிஜு உள்ளே இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பனை பார்த்தோம் அப்படின்னா மேலே கூப்பிட்டு வராரு. இதுதான் உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்றத படமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல டேரக்டர்ஸ் முயற்சி பண்ணாலுமே அதில் இருக்கக்கூடிய சிக்கலான விஷயமே அந்த குணா கேவ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக ஆர்ட் பண்ண நம்ம ஆர்ட் டைரக்டர் அஜயன் இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்ம எக்கச்சக்கமான கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் இவ்வளோ ஹிட் ஆகி இவ்வளோ பேசப்படுறதுக்கு அவருமே ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கதையை தான் வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற பேரில் கதையாக எடுக்கிறாங்க. கதையாக எடுக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா படம் சூடு பிடிக்கிறதே வந்துட்டு அவங்க டூர் கிளம்பும் போது தான். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற லைன்லாம் தேட்டரில் வரும்போது எக்கச்சக்கமான கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து காதல் பாட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த 11 ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது புது ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தமாக பார்த்தோம் அப்படின்னா கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிதம்பரம் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த 11 பேர் ஆக்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, இது வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஷிஜு, சுபாஷ் இவங்களாம் நடிச்சிருக்கக்கூடிய ஷாகிர், ஸ்ரீநாத் பாலி பார்த்தோம்னா அட்டகாசமான ஆக்ட் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுபாஷா வந்து ஸ்ரீநாத் பாலி இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த ரோல் அப்படின்றத பண்ணியிருக்காரு. அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய அந்த ரோல் அப்படின்றத ஸ்ரீநாத் பாலி தான் பண்ணியிருக்காரு. ஸ்ரீநாத் பாலி அந்த குகைக்குள்ளே விழுகிற மாதிரியும் இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸோடையும் தான் பார்த்தோம்னா அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மை சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா நொடிக்கு நொடி சஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, த்ரில்லராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான எஃபர்ட் அப்படின்றத போட்டு ஒரு ரியாலிஸ்டிக்கான ஸ்டோரி அப்படின்றத
அப்படின்றத எடுத்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் இருக்கார் இல்லையா, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க பாராட்டுறது அப்படின்றத தாண்டி தமிழ் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ மஞ்சுமல் பாய்ஸை பார்த்தோம்னா சாதாரண திரை விமர்சகர்கள்லேருந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்கலேருந்து எல்லாருமே மஞ்சுமல் பாய்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு படம் அப்படின்றத சிதம்பரம் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த உண்மை சம்பவத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஷிஜு இருக்கார் இல்லையா, சுபாஷ் இறங்க உள்ளே போனவர், அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, உள்ள அவன் விழுந்துட்டான், எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தப்ப நம்மளே உள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெம்பாலா உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே போயுமே என்னால் அவனை பார்க்கவே முடியல. நான் லைட்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறேன், ஆனால் அவனை என்னால் பார்க்கவே முடியல. கடைசியாக அவன் தான் என்ன கண்டுபிடிக்கிறான். 2 பேரும் மேலே வரதுக்கு முயற்சிகள் அப்படின்றத எடுக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் 2 பேருமே ஒரு இடத்துல லாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா பல முயற்சிகள் அப்படின்றத பண்ணி தான் மேலே வந்தோம். மேலே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட 13 பேர் பார்த்தோன்னா அந்த குகை இருக்கு இல்லையா, அதில் விழுந்து செத்து போயிருக்காங்க. இறந்து போனவங்களோட எலும்பு கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் விழுந்து பொழைச்சு வராரு அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வயசான தாத்தா ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாக நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா, நம்ம உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றத வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுக்கிறோம், கதை எழுதுகிறோம், அதை படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு த்ரில்லாக ஃபீல் பண்ணாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு அதை ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணாங்களோ அதே அளவுக்கு எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் கோடியில் ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிதம்பரம் அவங்கள பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா சுபாஷ் இருக்கார் இல்லையா, சுபாஷும் ஷிஜுவும் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அது ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஷிஜுவும் இருக்கார் இல்லையா, ஷிஜு சுபாஷ் இந்த கேரக்டர் தவிர மற்ற கேரக்டர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதும் இந்த திரைப்படத்தில் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸில் ஆரம்பித்து சினிமா விமர்சகர்கள் ஆரம்பித்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் அந்த ஃப்ரெண்டை ரெஸ்கியூ பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் லாங் டைமாக வச்சுருக்கலாம். அது கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒருத்தருடைய விடாமுயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கிறது, எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னமான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான த்ரில்லர் அப்படின்றத பார்த்தோம்னா ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி சிதம்பரம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மோலிவுட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வருஷம் தொடங்கி இன்னும் 2 மாதம் கூட முழுசாக முடியல. இன்றைக்கி தான் 2வது மாதம் முடிய போகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா பிரம்மயுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி, நம்ம அந்த படத்துக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த பக்கத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லரில் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி அடித்து நவுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் ஏன்ப்பா தமிழில் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பட்ஜெட்டில் நீ பெருசா நான் பெருசா, நீ 40 கோடி படம் வாங்குறியா, நான் 50 கோடி வாங்குறேன்னா, நீ 100 கோடி வாங்குறியா, நான் 200 கோடி வாங்குறேன்னா அப்படின்றதுல தான் போட்டி இருக்கே தவிர நீ ஒரு நல்ல படம் கொடுக்குறியா, நான் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன்னா அப்படின்றது இங்கே போட்டியாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னைக்கு ஒரு திரைப்படம் வந்துட்டு வசூல் ரீதியாக வின் பண்ணுச்சு அப்படின்ற பார்வை மாதிரி விமர்சன ரீதியாக வின் பண்ணது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ வசூலில் இந்த படம் 1000 கோடி ரூபா அடிச்சிருந்தாலும் இது வேஸ்ட்டு. அனிமல் படம் மாதிரி வசூலில் இது வெறும் 10 கோடி ரூபா போயிருந்தா கூட இந்த படம் பெஸ்ட்டு. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற திரைப்படம்லாம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் மாதிரி. ஸோ என்னைக்கு நம்ம இந்த கலெக்ஷன் ரீதியாக விட்டுட்டு விமர்சன ரீதியாக சினிமாவை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் கோலிவுட் மாதிரி மோலிவுட்டும் பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகும். அன்னைக்கு தான் ஹீரோஸும் ரியலைஸ் பண்ணுவாங்க, இங்கே நம்ம நல்ல படம் கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் கல்லா கட்ட முடியும் அப்படின்றத. அதை விட்டுட்டு என் தலைவன் திரையில் வந்தாலே போதும், பல்ல கடிச்சாலே போதும், கையை முறுக்குனாலே போதும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம்னா இதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நல்ல நல்ல படங்களை பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அமைதியாக படுத்து தூங்க வேண்டியது தான். ஸோ இனிமேலாவது தமிழில் இந்த மாதிரியான படங்கள் அப்படின்றத எடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.